வணக்கம் நண்பர்களே! திருச்சியிலேருந்து 45 கோலார் மச்சான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, காலையிலேயே முனியப்பன் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்தீங்கன்னா, கொடும்பாலூர் சந்தைக்கு தான் போறோம். குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 12, 1 மணிக்கு போயிட்டு முனியப்பன் கோயில்ல சாமி கும்பிட்டு வந்தா, ரயில்வே கேட்டு போட்டாங்க. மனசு சங்கடமா போச்சு. கேட்டில வெல்டிங் அடிச்சிருந்தாங்க குளத்தூர்ல. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் குளத்தூர் பங்க்லேயே போயிட்டு டீசல் அடிச்சுட்டு, கொடும்பாலூர் நோக்கி போயிட்டு பயணம் நண்பர்களே! கொடும்பாலூரில தான் இன்னைக்கு சந்தை போடலான்னு போனோம். ஃபஸ்ட்டு அப்புறம் விராலிமலை போயிட்டு விராலிமலை பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப முக்கியமான இடம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல தான் நாங்க கல்யாணம் பண்ணோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாமிய கும்பிட்டு விராலிமலையிலயும் நேரா இந்த தண்ணி கேன்லாம் ரோட்ல அதிகமா போட்டிருப்பாங்கல்ல, அந்த வழியா தான் போயிட்டுருந்தோம் பைபாஸ்ல. பைபாஸ் ஏறி ஒரு வழியா கொடும்பாலூர் ரீச் பண்ணிட்டோம். கொடும்பாலூர் உள்ள போய் சந்தையில நம்மளுக்கு கடை இல்ல. நம்ம ஃப்ரெண்டுட்ட ஏற்கனவே கேட்டு வச்சிருந்தோம். அவர் கடை இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறமேட்டு அவர் கடை தந்ததுக்கப்புறம் போயிட்டு கடை செட் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் ஒரு அம்மாச்சி வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு அப்புறம் லோடுலாம் இறக்கிட்டு சந்தை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன சந்தை மாரி தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசாவும் இருந்துச்சு நண்பர்களே! பார்த்தீங்கன்னா, நைட்லாம் பார்த்தீங்கன்னா, வியாபாரம் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போன எல்லா பொருளுமே கொஞ்சம் வித்தாச்சு. கடைசியா இவ்வளோ தான் மிச்சம் இருந்துச்சு நம்ம எடுத்துகிட்டு போனதில. ஒரு 5 பை காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு போனோம். ஒரு மூட்டை பீட்ரூட்டு. எல்லாம் காலி பண்ணிட்டு தான் வந்தோம். நெறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அது இல்லாம நம்ம ஃபாலோவர்ஸும் வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. போயிட்டு வரேன். மீண்டும் நேர்ல சந்திக்கலாம். தொடர்ந்து இது டே 3யா நம்ம விளாகா பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. யூடியூப்ல பார்த்தா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.